மதுரை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய ப்ரொஃபசர் பொதுச் செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள் மற்றும் ஒரு பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம், எங்களுடைய மாவட்ட தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறோம். வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய மதுரைக்கு வர இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. கடந்த ஜனவரி 23ஆம் தேதி அன்றைக்கு மிக பிரம்மாண்டமான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டமானது சென்னைக்கு அருகில மதுராந்தகத்தில் நடைபெற்றது. அதில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது மதுரைக்கு வர இருக்கிறாங்க 1ஆம் தேதி அன்றைக்கு. அதில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள், மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் ப்ரொஃபசர் சீனிவாசனும் திரு கருப்பு முருகானந்தம் அவர்களும் இணைந்து இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய மதுரை முடிவு ஏற்கனவே மதுராந்தகத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு மிகப்பெரிய சவுத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய வருகை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு அன்பையும் கொடுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். நாளைக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு நாம் அனைவரும் நம்மளுடைய அனைவருடைய வீட்டிலையும் கூட கந்தசஷ்டி பாட வேண்டும். அனைத்து கோயில்களிலையும் நம்முடைய தெருக்களில் கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அனைத்து முருக பக்தர்கள் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், ஒரு வேண்டுகோளை வெளியிட்டிருக்கிறார்கள். முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது முருக பக்தர்களுடைய பல ஆண்டுகளான கோரிக்கை, பல ஆண்டுகளான போராட்டம். அதை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து கூட தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் அதை இன்றும் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நீதியரசர் திரு சுவாமிநாதன், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல இது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்ற ஒரு காரணத்துக்காக அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மனு கொடுத்து திமுக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டும் விதமாக மக்கள், முருக பக்தர்கள் தங்களுடைய ஆன்மாவை, தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு வீடுகளிலேயே, கோயில்களில், தெருக்களில் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது நாம் அனைவரும் இணைந்து செய்வோம். எப்படி கொரோனா நேரத்தில் கூட இந்த கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை அவமதி செய்தபோது வீடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் தங்களுடைய வீடுகளில் இருந்து வேல் பூஜை செய்தார்கள். அதே போல இப்பொழுது கந்தசஷ்டி கவசத்தை நாம் அனைவரும் இணைந்து கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம் என கேட்டு நம்முடைய பிரதமரினுடைய வருகை நாம் எல்லாம் அனைவரும் உற்சாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். பிரதமரை வரவேற்பதற்கு உற்சாகத்தோடு காத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை நாம் இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய பிரதமருடைய வருகை திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிடும். அதெல்லாம் சொல்லுவோம், எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். அண்ணா, எங்களுடைய கூட்டணி தானே இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கிறது, பலமிக்க கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட இருப்பாங்களா இல்லையான்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்க யார் கூட போறாங்க, எங்க போறாங்கன்றது எல்லாம். ஆனா எங்களுடைய கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக எங்களுடைய கூட்டணி இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க நாம் தமிழகத்து அணி
டெல்லி அணி தேசத்தினுடைய அணி. இந்த தேசத்துடைய நலன் டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்னைக்கு எங்கெங்க பார்க்குறோம், பல மாநிலங்களில் இரட்டை இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு வேகமாக முன்னேற்றம். பீகார்ல ஒரு வேகமான முன்னேற்றம், ஹரியானால ஒரு வேகமான முன்னேற்றம், மகாராஷ்டிரால மிக வேகமான முன்னேற்றம், உத்தரப்பிரதேசத்துல இன்னும் வேகமான முன்னேற்றம். இதெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வேகமான முன்னேற்றம் இருக்கிறது. தமிழகத்திலேயும் கூட மக்கள் டபுள் இன்ஜின் சர்க்காரைத்தான் விரும்புகிறார்கள். அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது மத்தியிலும் அனுகூலமான ஆட்சி, மாநிலத்திலும் அனுகூலமான ஆட்சி. அதுதான் இப்பயும் மக்கள் எதிர்பார்ப்பு. ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, மத்தியில் ஒரு அனுகூலமான ஆட்சி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகும், தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் அதிகமாகும் என்பதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விரும்பாத அந்த திமுக கூட்டணியோட இப்ப பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அமைச்சிருக்காங்க, எப்படி சார் சொல்றீங்க? உண்மையாலுமே அது விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாதாக இருக்கிறது. அண்ணன் கேப்டன் அவர்கள் மேல நாங்கெல்லாம் பெரிய மரியாதை வச்சிருக்கோம். அவர் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை எதிர்த்து தான். அவர் அரசியல் முழுமையாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் அரசியல் செய்ததே திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் செய்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரோட செயல்பாடு எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அது அவர் தான், அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் பதில் சொல்லுவார். நன்றி அண்ணா, நன்றி.